வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான தக்காளி குழம்புங்க. மசாலா அரைச்சி வைக்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு கிடாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துருக்குறோம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்குறோம். பட்டை, சோம்பு, கசகசா சேர்த்துக்கலாங்க. வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 5-6 தக்காளி சேர்த்துலாங்க. 3 தக்காளியும் சேர்த்தலாம். நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. மசாலா தூளை சேர்த்துக்கலாங்க. மசாலா தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கறி மசாலா தூள் கொடுத்துருக்குற ஏற்கனவே பழைய வீடியோவை பாருங்கள். ஒரு 1.25 ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னோட கறி மசாலா தூள் தான் என்னோட கறி குழம்பு, இந்த மாதிரி தக்காளி குழம்பு, குருமா எல்லாத்துக்குமே டேஸ்ட் கொடுக்குறது. உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம் வெங்காயம், இல்லாட்டி வெறும் எண்ணெய், கடுகு, சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு கூட தாளிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்ச அந்த மசாலா தான் இதுக்கு டேஸ்ட்டேங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோட இந்த சுவை 6 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு ஜம்முன்னு. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.